ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் சிறப்பான கருத்தியலோடும் வார்த்தை கோர்வையோடும் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றேன். அன்பு தங்கை அனிதா தொடங்கி அன்பு தங்கை அனுக்கிரகா வரை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் நீட் பாதிப்பால் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்றோர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவை அதிகாரப்பூர்வமாக இந்த காரணத்துக்காக என்று தெரிவிக்கப்படவில்லை. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த அநீதிக்கு எதிராக சமூக நீதியின் தாயகமான தமிழ்நாட்டில்தான் முதல் போர் குரல் எழும்பியது. அந்த போர் குரல் தான் இன்று இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த தீர்மானத்தை ஒரு சடங்குக்காக செய்துவிட்டோம் என்ற வரலாற்றுப்படி நம் மீது விழுந்துவிடக்கூடாது. என்னுடைய யோசனை, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய யோசனை, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு இந்தியாவிலே பாஜக ஆளாத இதர மாநிலங்களிலே எதிர்க்கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கும் அனுப்பி இதே போன்ற ஒரு தீர்மானத்தை உங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களிலும் நிறைவேற்றுங்கள் என்று வற்புறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் எழக்கூடிய ஒரு குரல் மட்டுமே இதை மாற்றி அமைத்து விடாது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாடு முழுக்க இந்த கருத்தியலை வலிமைப்படுத்த வேண்டும். அந்த கருத்தியலை வலிமைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாடெங்கிலும் இந்த குரலை செம்மைப்படுத்தி இந்த தீர்மானத்துடைய வெற்றியை நாம் பெற முடியும் என்ற யோசனை நான் முன்வைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல், நேற்றைய தினம் நான் வைத்த இந்த கோரிக்கை இன்றைய தினமே நீங்கள் ஏற்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி 4 பேர் பட்டினி போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 7வது நாள் மிக மோசமான உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனது ஒரு அன்பான வேண்டுகோள், அமைச்சர் சகோதரர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கூட அவர்களை சென்று நேரிலே பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு இந்த அவையுடைய உணர்வாக அவர்களை உங்களுடைய அமைச்சர்கள் ஒருவர் நேரில் சென்று சந்தித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது என்பதை சொல்லி அவருடைய பட்டினி போரை பழச்சாறு கொடுத்து முற்றுப்புள்ளி கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சிலர் இந்த நீட்டை ஆதரிக்கிறார்கள். அவர் சொல்லக்கூடிய பசப்பான காரணங்கள் என்பதை பெரியார் பாதையில் சென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் 3ஆம் கட்டணத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் ஏசி கோச்சிலே பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பது போல ஒரு தோற்றப்பாடை உருவாக்குகிறார்கள். இந்த தந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் வகுப்பில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஏசி பெட்டியிலே இடம் கிடைக்கிறது என்பது முக்கியமல்ல, அந்த ரயில் செல்லக்கூடிய தண்டவாளமே ஆபத்தானதாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய குரல் கருத்து என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த மாமன்றத்திலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்திலே தெளிவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். இந்த அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.